கல்வி, இருமொழிக் கல்வி என சூடாக விவாதங்கள் போய்க் கொண்டிருக்கும் நிலையில் பாலியல் கல்வி பற்றி விவாதிக்க வந்துள்ளேன். எதற்கு பாலியல் கல்வி கற்க வேண்டும்? கல்வி கற்கும் பள்ளியிலேயே பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள் அவ்வப்போது ஆங்காங்கே நடப்பதை பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையில் பாலியல் கல்வி கற்க வேண்டும்? அந்த நம்பிக்கையை உங்களால் தர முடியுமா? மழலையர்கள் பாட்டு பாடி மகிழ்ச்சியாய் கவலைகளின்றி சுற்றி திரியும் அவர்களிடம் பாலியல் கல்வி பற்றி சொன்னால் அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு அவசியமற்றது அக்கல்வி. அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் கல்வி பற்றி உங்களால் புரிய வைக்க முடியுமா? பாலியல் கல்வி ஒரு பிள்ளையின் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் என்ற பயமும் அவர்களின் ஆர்வத்தின் காரணமாக பாலியல் செயலில் ஈடுபட தூண்டிவிடும் என்ற அச்ச உணர்வு ஏற்படுகிறது. அந்த அச்ச உணர்வோடு பாலியல் கல்வி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலியல் கல்வி அப்பாவித்தனத்தை கெடுத்து பாலியல் செயலில் ஈடுபட தூண்டிவிடும் என்ற அச்ச உணர்வு ஏற்படும் நிலை உருவாக வாய்ப்பு உள்ளது. சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல் ஆகிவிடும். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகள் உண்டு. அறமும் பொருளும் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்றதனால்தான் வள்ளுவன் காமத்துப்பாலை இயற்றினார். அந்த காமத்துப்பாலில் இருந்து ஒரு குறள் கூட இதுவரை பாட புத்தகத்தில் இடம்பெறவில்லை. இப்படி இருப்பேன் நான் மட்டும் ஏன் பாலியல் கல்வி வேண்டும் என்று கூற வேண்டும்? அது அவசியமற்றது. பெற்றோரை பார்த்து இவ்வாறுதான் காதல் செய்ய வேண்டும் என்றுதானே கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அன்பின் ஆழத்தை தானே புரிய வைக்க வேண்டும். அப்போது எதற்கு பாலியல் கல்வி? உலகத்தையே நேசி என்றுதானே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவரையும் நம்பாதே என்றா சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அவசியமற்றது இந்த பாலியல் கல்வி.